Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இப்ப கோதுமை மாவுல மாம்பழத்துல போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பாப்போம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். தேங்காய் 1 கப், 100 கிராம் வெல்லம், 50 கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்துர்க்கேன். தேவையான அளவு நெய், நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் நெய். மாம்பழ கூழ் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. போலி செய்யறதுக்கு நம்ம முதல்ல மாவை பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவை ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த போலிக்கு நல்லா எண்ணெய் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். நம்ம இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடைசியாக மூடி வைக்கணும். இதை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்ற ஊற்ற தான் சாஃப்டாக இருக்கும். இது 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். மூடி வைப்போம். இப்போ நம்ம வந்து போலிக்கு நம்ம பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக நான் இந்த வெல்லத்தை காய்ச்சிருந்தா, இது அடியில வந்து திப்பி இருக்கும், இல்ல அந்த கரும்போட சக்கை ஏதாவது இருக்கும், அதுக்காக நான் இதை வந்து வடிகட்டுறேன். போதும் இந்த பதம். நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை ஊத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம். இதுல இப்ப நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மாம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். இதை நம்ம நல்லா இப்போ கலக்கி விட்டு, இது வந்து நல்லா திக்காகி ஒரு பூர்ண பதத்துக்கு வரணும். இது பூர்ணம் செஞ்சு நம்ம வைக்கிற அளவுக்கு கரெக்டாக பதத்துக்கு கரெக்டாக வரணும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு திறந்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து இது மாதிரி நம்ம உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு
இப்போ இந்த பூர்ணத்தை வந்து நம்ம பால் மாதிரி உருட்டி இது உள்ளே வச்சிடணும். பால் மாதிரி வச்சுட்டு இதை நல்லா நம்ம சேர்த்து விடணும். இப்படி சேர்த்து நம்ம நல்லா வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ரோல் பண்ணிக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும். இதை பொறுமையாக தான் இதை உருட்டி எடுக்கணும். இதில் பூர்ணம் இருக்கிறதுனால பொறுமையாக தான் நம்ம உருட்டணும். ரொம்ப அழுத்தி உருட்டினிங்கன்னா பூர்ணம் வெளியே வந்துடும். கொஞ்சம் மாவு மேலே போட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கணும். இது உள்ள பூர்ணத்தை வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தவா வச்சுருக்கோம். மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்துலன்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழத்தில் செஞ்ச கோதுமை போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இதனோட ஸ்டஃபிங். இங்கே பாருங்க, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூர்ணத்தை பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான இது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூயர்ஸ் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.